எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட்ல நாஸ்டாக், S&P 500 ரெண்டுமே ஒரு 14 பாயிண்ட் அப்புங்க. டவ் ஜோன்ஸ் ஒரு 10 பாயிண்ட் அப்புங்க. அடுத்து யுஎஸ்லயே எலான் மஸ்க் அவர்கள் தலைமையிலான அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அந்த துறை வந்து ட்ரம்ப் அவர்களுடைய மேற்பார்வைக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு பண உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $21 மில்லியன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாருங்க ட்ரம்ப். குறிப்பா அவங்க வந்து அதிகமான வரி வசூலிக்கக்கூடிய தேசங்கள்ல அவர்களும் ஒருத்தவங்க. டேரிஃபும் அதிகமா இருக்கு, அவங்கள்ட்டே நிறைய பணம் இருக்கு, நம்ம எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாருங்க. மார்ச்ல இருந்து ஸ்டீலுக்கு, அலுமினியத்துக்கு ஒரு 25% டேரிஃப் இம்போர்ட் டியூட்டி இருக்கும் அமெரிக்காவுக்கு உள்ள போற ஸ்டீல் அலுமினியத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போக நேத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆட்டோ, ட்ரக்கு, சிப்ஸ் இதுக்கும் வந்து 25% டேரிஃப் இருக்கும், இது வந்து ஏப்ரல்ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளக்கமா எந்தெந்த தேசங்களுக்கு அப்படின்றத பத்தி சொல்லலைங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்ப்போமே. ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள போகுது இல்லையா ட்ரக் அமெரிக்காவுக்குள்ள, இந்தியாவில இருந்து போறது வந்து ஒரு 38%. இதனால இங்க உள்ள லோக்கல் ட்ரக் மேக்கர்ஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு சிரமமா தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஃபார்மா பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே விழுந்துருந்தது. ஆட்டோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.2% தான். இது ஒன்றும் பெரிய பாதிப்பா இருக்காது. சிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதாங்க நிலைமை. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ₹65 ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் டிசிசிவா 8,000 செகண்ட் டைம் கிராஸ் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. 8,035ல இருக்கு. இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டேரிஃப் எல்லாம் ரோல் அவுட் ஆச்சு, ஸ்டீலு, அலுமினியம், ட்ரக் இதெல்லாம் ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னா தங்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏறிடுங்க, மேல ஏறிடும். பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா பிளாட்டா தாங்க இருக்கு. ஒரு பேரல் 159 லிட்டர் $75.887 இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு $86 86.92 இந்திய ரூபாயா இருக்கு. சமீபத்துல ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து இந்த ரூபாயோட வீழ்ச்சி இருக்கிறதுனால ஐடி கம்பெனிஸ்க்கு இதனாலேயே ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 4,700 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. டிஐஸும் வாங்கினாங்க. ஆனா நிப்டி 50 பெருசா ஏறல. இன்னைக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட் அப்ல இருக்கு நான் பேசுறப்ப. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் அவ்வளோதானா, இனிமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. பட் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பெருசா எதுவும் மாறல, நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா டாடா ஸ்டீல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்குங்க. டாடா ஸ்டீலோட யூகே பிளான்ட்ல எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் செட்டப் பண்றதுக்கு லோக்கல் கவுன்சில்ட்டு இருந்து அப்ரூவ் வந்திருக்கு. அவங்க ஏற்கனவே மார்ச் 2023ல நாங்க வந்து இந்த கோல் ஃபயர்டு பிளான்ட், அதாவது பிளாஸ்ட் ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நாங்க வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர்டு ஆர்க் ஃபர்னஸ்க்கு நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக 1.25 பில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யூகே கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. 500 மில்லியன் யூரோஸ் வந்து அவங்களும் எய்டு வந்து டாடா ஸ்டீலுக்கு கொடுக்குறாங்க. யூகே பிளான்ட்ல முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டல் ஸ்கிராப்ஸ் வந்து யூகேல அதிகங்க. அதை ரீசைக்கிள் பண்றதுக்காக இவங்க வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸா மாத்துறாங்க. முக்கியமா இந்த CO2 எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த வேலையை வந்து அவங்க பண்றாங்க. இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸை யூஸ் பண்ணி இந்த கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, இது எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2027ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ல ஒரு நல்ல நியூஸ்ங்க. அடுத்து டெக் மஹேந்திரால ஒரு அப்டேட்டுங்க. டெக் மஹேந்திரா அவங்களோட யூஎஸ் பேஸ்டு சப்சிடரி 2 கம்பெனி இருக்குங்க. டெக் மஹேந்திரா சீரியம் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி, தென் டெக் மஹேந்திரா அமெரிக்காஸ் ஐஎன்சி, இது ரெண்டையுமே மர்ஜ் பண்றாங்க. டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா February 20, 2025. எதுக்காக மெர்ஜ் பண்றாங்க அப்படின்னா செலவுகளை குறைக்கிறாங்க, காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக. தென் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தென் கம்பைலன்ஸ் ரிஸ்க்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல செய்தி. பட் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயும் ரொம்ப அதிகம். PE வந்து 40ல இருக்கு, நம்ம உள்ள போக முடியாதுங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு செய்திங்க. CLSA அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் ஒரு 36% அப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருந்து 40% கீழே இறங்கி இருக்குங்க. பட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்வரியில அந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்டகரியில இருக்கிறவங்கலாம் யார் யாருன்னா நெக்ஸான், ப்ரீசா, வென்யூ, சோனட், சைரோஸ், கிகர், மேக்னைட், இந்த வேரியன்ட்லாம் இருக்கு இல்லையா. இதுல நெக்ஸான் அப்படின்ற வேரியன்ட், டாடா மோட்டார்ஸ் கீழே இருக்கிற இந்த வேரியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுதுங்க. மந்த் ஆன் மந்த்னு எடுத்துக்கிட்டோம்னா 13% வந்து ஏறி இருக்குங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமா போயிருக்கு. பட் ஜனவரி 2024 கம்பேர் பண்றப்ப 2025ல இந்த நெக்ஸானோட ஷேர் வந்து 3% குறைஞ்சிருக்குங்க.
அடுத்து டெஸ்லால ஒரு அப்டேட்டுங்க. எப்படியோ டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி தெரியுதுங்க. அதுக்கான வேலையெல்லாம் டெஸ்லா ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்துல இந்திய பிரதமர் அவர்களும், அமெரிக்க அதிபர் அவர்களும் சந்திச்சு பேசினாங்க. அதைத் தொடர்ந்து டெஸ்லாவோட சீஃப் டைம் பேசினார் இல்லையா? தொடர்ந்து 2021, 22, 23ல டெஸ்லா நிறுவனம் வந்து ஃபினிஷ்டு கார்ஸை உள்ள இறக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா வந்து நீங்க இங்க பிளான்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து டாரிஃப் அதிகமா போட்டோம். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப், தென் ட்ரம்ப் அவர்களோட ஒரு சில உடன்படிக்கை எல்லாம் வந்து இப்போ போனப்ப சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா ஏப்ரல்ல இருந்து ஒரு 25 லட்சத்துக்கு கீழே இருக்கிற வேரியன்ஸ் எல்லாமே இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெஸ்லாவும் வந்து இங்க உள்ள பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்க பெரிய பெரிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்கலாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வளைச்சு போடுறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்குங்க. அடுத்து நால்கோல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. சமீப காலங்களில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்க செலவு பண்றதுல அதிகமான தொகையை இந்த தடவை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்காக. ஸோ இந்த பிளான் வந்து எப்போ முடியும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 30ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதோட எஃபெக்ட்லாம் ஃபினான்ஷியல் இயர் 31க்கு மேலே தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதுல ஒரு 17,000 crore எதுக்கு பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ட் போடுறதுக்கு, தென் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த 17,000 crores. ஸோ ரிமைனிங் 13,000 crores எதுக்கு அப்படின்னா ஒரு 1200 மெகாவாட் கேப்டிவ் பவருக்காக என்டிபிசியோட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் போடுறாங்க. அந்த 1200 மெகாவாட்ல 30% வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சன் டிவி அப்படின்ற ஷேர் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், கடன் பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை, பெரிய குரூப், நிறைய சேனல்ஸ் வச்சிருக்காங்க. பிஇ வந்து 13, பிரைஸ் டு புக் 2, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம கவனிக்கணும். டிசம்பர் 2023 எடுத்துக்கிட்டோம்னா 9% வச்சுட்டு இருந்திருக்காங்க. டிசம்பர் 2024ல 7% தாங்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்கிறோம், எவ்வளவு பேர் இன்னமும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க. இப்ப இருக்கக்கூடிய இளம் பிராயத்துல இருக்கவங்களே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அமேசான் பிரைம் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண காரணம் அதுவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை தொடர்ந்து ஜி மீடியா, TV18 ப்ராட்காஸ்ட், நெட்வொர்க் 18 எல்லாத்துலயுமே இதே சூழல் வந்து நிலவுதுங்க. ஜி மீடியா எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 0.86 தான் இருக்கு, பிஇ வந்து 19. பட் டிவி பார்க்கறது என்னைய பொறுத்த வரைக்கும், நான் இந்த சைட்லாம் ஏன் போறதில்லை அப்படின்னா, நானே டிவி பார்க்கறது இல்லைங்க. அதை திறந்தா எப்பொழுதும் விளம்பரம் தான் வருது. நம்ம வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதையும் பார்க்கறது இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், யுவராஜ் சிங், தோனி, ஜாக் காலிஸ் இவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பார்க்கறதே விட்டுட்டேன். அப்புறம் டென்னிஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ரோஜர் ஃபெடரர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அதையும் நம்ம வந்து பார்க்கறது இல்லைங்க. அடுத்து ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த என்எம்டிசி ஸ்டீலு, சிடிஎஸ்எல் அந்த பங்குகள்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பயங்கர ப்ரெஷர்ல இருக்குங்க. இன்னும் ட்ரம்ப் அவர்கள் அந்த டேரிஃப் எல்லாம் ரோல் அவுட் பண்ணல. ரோல் அவுட் பண்ணாருன்னா இன்னும் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ கவனமா இருங்க. சைனா, ஜப்பான், வியட்நாம்ல இருந்து கம்மியான பிரைசஸ்ல ஸ்டீல் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் 60% வச்சிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் குறைச்சாங்க அப்படின்னா விலை இன்னும் விழுவும். அடுத்து சிடிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்பயும் ஓவர் வேல்யூஷன்ஸ் தாங்க இருக்கு. பிஇ வந்து 47ல இருக்கு. லாஸ்ட் 6 monthsல 16% வந்து டவுனு. பிரைஸ் டு புக்கு 16 டைம்ஸ் இருக்குங்க. நம்ம பயங்கரமான வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இதை வந்து நான் என்னுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட குழந்தைகளுக்காக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவுசெய்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து வாங்குங்க. நீங்க வந்து வாங்குறது உங்க குழந்தைகளுக்காக தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட அக்கௌண்ட்லயே நீங்க வந்து வாங்கலாம். இப்போ வந்து உங்களுடைய மகளோ இல்ல மகனோ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லயே நீங்க வந்து அவங்களுக்காக சேமிக்கலாங்க. இதுக்காக தனியா போகணுங்கிற அவசியம் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க 18 வயசு வந்தோடனே அவங்களுக்கு தனியா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க இப்போ 5 வயசுல உங்களோட அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 18 வயசு வர்றதுக்கு இன்னொரு 12, 13 வருஷம் ஆகுங்க. இப்போ நீங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு, இப்போ இண்டஸ்இண்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்இண்ட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்பயே ₹15 டிவிடெண்ட் கொடுக்குறான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் நிறைய டிவிடெண்ட் வருங்க. நீங்க டிவிடெண்ட்டை மட்டும் அவன்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு பழக வைக்கலாங்க. 18 வயசுலேயே நீங்க வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம். வாரன் பஃபட் 12 வயசுலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்காக தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாம இப்போ அதாவது நான் சொல்றது வந்து 5 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு. இப்போ 15, 16 வயசு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து படிக்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை வாங்கி கொடுங்க. 13, 14, 15 வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிடலாம். லேர்ன் டு ஏர்ன் வாங்கி கொடுங்க. அதை படிக்க வைங்க. நீங்க வந்து ஷேர்ஸா கொடுக்கறதுக்கு, பணமா கொடுக்கறதுக்கு நாலேஜா ஷேர் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த புக்கை கண்ணில் மட்டும் காட்டுங்க 18 வயசுல, அதுவே போதும். லேர்ன் டு ஏர்ன் புக்கை மட்டும் வாங்கி வைங்க. சும்மாவே கிடக்கட்டும். என்னைக்கு அவன் படிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து படிக்க விடுங்க. 18 வயசுக்கு மேல உங்களோட பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள கைட் பண்ணுங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் வந்து இந்த சின்ன பசங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நம்மளும் வந்து அப்ஸ்டாக்ஸில் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கும் இல்லையா, லிங்கை யூஸ் பண்ணுங்க. அப்ஸ்டாக்ஸ்லேருந்து எனக்கு கைட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர், தென் இமெயில் ஐடியெல்லாம் வரும். நானும் அவங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, 100 ருபீஸ்க்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இருக்குங்க, நம்ம லிஸ்ட்லேயே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது. இருந்தாலும் இந்த ஐடியாலஜியே மாற்றிருக்கேன். 100 ருபீஸ்க்கு கீழே ₹2, ₹1, ₹5 இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் பக்கத்து போகாதீங்க. ஒன்று கன்சிடர் பண்ணாலும் கன் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இண்டஸ்இண்ட், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டர் கிராப், ஐடிசி அந்த மாதிரி பாருங்க. ஸோ ₹1, ₹2, ₹5 நம்ம வந்து நிறைய ஷேர்ஸ் வாங்கலாம். அது ₹1 கூடனாலே நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி ஐடியாலஜியை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.